மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரம். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் when you partner V Spaces. ஓகே, இதுல ஒரு சின்ன ஒரு செக் மட்டும் சொல்லிடுறேன். ஓ, இதுக்கப்புறம் செக் இருக்கா? வரேன். அது சிம்பிள் செக் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் அதிகமாக பதில் சொல்லி உருட்ட போயிட்டீங்களா, 400 ஜெயிச்சிருக்கீங்களா. செகண்ட் ரவுண்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அதில் திரும்ப ஒரு 100 ஜெயிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 500 ஆச்சா. தேர்ட் ரவுண்டில் இவங்க போய் உருட்டி 2000 ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் வின்னர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அப்போ 5வது ரவுண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், பக்கா அதே தான். புரிஞ்சிச்சுல? செகண்ட் ரவுண்ட் போகலாமா? அந்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸை பற்றி சொல்லுங்கள். யுவர் ஃபேவரட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். நாசர் சார் ரொம்ப பிடிக்கும். எதனால், என்ன ரீசன், என்ன படம் ரொம்ப பிடிக்கும்? இல்லை, அவர் எந்த கேரக்டர் பண்ணாலுமே வந்து அது அப்படி யூனிக்காக தெரியும். நாசர் சாரும் சரி, சமுத்திரகனி சாரும் சரி. நாசர் அவராக இல்லாமல் அவர் வந்து இப்போ ஒரு பாயாக நடிக்கிறாருன்னா பாய் மாதிரி இருப்பார். ஒரு உறுதிப்புணரில் ஒரு தீவிரவாதியாக நடிக்கிறாருன்னா தீவிரவாதி மாதிரியே இருப்பார். ஸோ ஒரு கெமிலியன் மாதிரி எல்லாத்துக்கும் அவர் ஷிஃப்ட் ஆகி இருப்பார். ஸோ அதனால் நாசர் சார் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று சமுத்திரகனி சார். சமுத்திரகனி சார். அடுத்து எனக்கு மணிவண்ணன் சாரும் எம்எஸ் பாஸ்கர் சாரும் தான். பிகாஸ் அவங்க எனக்கு எப்போ எந்த கதாபாத்திரங்கள் அவங்களோடது பார்த்தாலுமே எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற ஃபீல் கிடைக்கும். அவங்க 2 பேருமே எது பண்ணாலுமே சரி, ஒவ்வொரு கேரக்டரைஸுமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணி அதிலிருந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். டிக்ஷனரி மாதிரி ஏதாவது தேவைன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். அதான் உண்மை. சரித்திரன் அண்ணா, நீங்கள்? எனக்கு காளி வெங்கட் அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரமேஷ் திலக். ஓகே, 2 பேரும். எந்தெந்த படம்? அப்புறம் வந்து நம்ம சபரி பிடிக்கும். நிறையா படங்கள் இருக்குங்க. எல்லாம் அவங்க நடித்த எல்லா படங்கள்லுமே சரி. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கார்கில்லாம் வந்து காளி வெங்கட் வந்து ரொம்ப பயங்கரமாக கார்கி என்ற படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ரமேஷ் திலக் எல்லா படங்கள்லையுமே அவர் வந்து ஒரு தனித்துவத்தை வந்து காட்டிடுவார். சின்ன கேரக்டராக இருந்தாலும் அவர் தனித்துவத்தை காட்டிட்டு போயிடுவார். நீங்கள் அண்ணா சொன்னதான், ரமேஷ் திலக் அண்ணன் வந்து நமக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவரோட இதுனா ஓகே. அவ்வளோ முடிச்சிட்டிங்களா? அவரோட ஃபேவரட் படம் ஏதாவது? இந்த கேரக்டர் ரமேஷ் திலக் அண்ணா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்திருப்பாரு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீனில் அவர் வந்து நின்றுட்டு அவரை சசிகுமார் சாரை பார்த்துட்டு உனக்காக இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா அந்த சீன்லாம் அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு நாள் பண்ண முடியும், தட்டி தூக்கிட்டு போயிடுவார். பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரத்தோட செகண்ட் ரவுண்ட். கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன். இந்த ரவுண்ட் எப்படின்னா சுடோக்கு விளையாடிருப்போம்ல நம்ம. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்கும், அதோட ஆன்சர் நீங்கள் பாக்ஸஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். சொடக்கு இல்லைங்க, சுடோக்கு. நியூஸ் பேப்பர்லாம் வரும்ல, கிராஸ்வேர்ட்ஸ். இப்போ நல்லா படிக்கிறவங்க விளையாடுறது. ஓகே ஓகே, டன் டன் டன். ஃபர்ஸ்ட் நம்ம பஸ்ஸர் எழுத்தி. ஓகே, ஆமாம். இது வந்து எப்படி வரும்னா, போன ரவுண்ட் வின் பண்ணவங்க அவங்கல்ல. இதில் மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு. 3ல் 2 யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க வின் பண்ணதுனால அடுத்ததுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு தான் போனி பண்ண போகிறோம். இதில் தெரியும் இப்போ வரும் டீம். இது என்னது? இது பிரபல அப்பா கதாபாத்திர நடிகர்கள். நாசர். இல்லை, இங்கே இருக்கும் பாருங்க, கீழே க்ளூ இருக்கும் உங்களுக்கு. மன்னர் முதல் மாஸ்டர் வரை எந்த கதாபாத்திரத்திலும் பொருந்தும் நடிகர். நாசர் சார் தான். ஓகே, செகண்ட் என்ன எழுதிருக்கு? வசனங்களாலும் வாழ்க்கை பாடங்களாலும் கைத்தட்டல் வாங்கும் நடிகர். செகண்ட் ஒன் எஸ் ஸ்டார்டிங் லெட்டர். செகண்ட் அதே மாதிரி அதோட எண்ட் வந்து என். ஓகே, அந்த மாதிரி தான். அந்த லாஸ்ட் லெட்டர் என் வந்து நிற்குதுல, அப்படி பார்த்து நீங்கள் சொல்லலாம். திரையில் அதிகம் நீதி பேசும் அப்பா கதாபாத்திரம் என்றால் நினைவுக்கு வருபவர். தேர்ட் ஒன்று தேர்ட் கொஸ்டின் அது கடைசியாக சொல்லுவாங்க. பெயரில் ஒரு நகரம் கொண்ட நடிகர். பெயரில் ஒரு நகரம், ஒரு நகரத்தோட பேர் அவர் பேர்ல இருக்கும். திண்டுக்கல் சாரதியா? திண்டுக்கல் சரவணன் இல்ல, அவர் திருச்சி சரவணன் இல்ல, தெரியலையே. இதுனா டைம் அப். ஓகே, எத்தனை சொல்லியிருக்கீங்க? 3 சொல்லியிருக்கோம். ஓகே, பார்க்கலாம். 2 தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சொன்னது 3, ஆனால் 2 தான் கரெக்ட். டீம் இல்லை, நீங்கள் அடுத்து தானே வருவீங்க. எங்கே பாருங்கண்ணா, சமுத்திரகனி கரெக்ட். அது ஜெயபிரகாஷ். நீங்கள் வேற ஏதோ சொன்னீங்கல்ல, வேற ஏதோ. ஆமாம், நீங்கள் ஜெய்சங்கர் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நாசர் கரெக்ட். இந்த பக்கம் டெல்லி கணேஷ். அவரு விட்டமே லெஜெண்டா. ஓகே, இந்த பக்கம் நிழல்கள் ரவி. பிரகாஷ் ராஜ். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் பஞ்சதந்திரம் when you partner V Spaces. Streaming now on Black Sheep Value OTT.